ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வைக்கணும், என்ன நைவேத்தியம் செய்யணும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி மெயினாக நம்ம 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவல் பொரி. ஸோ முதல்ல அவல் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம அவலை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் எதுவும் தூசி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பொரிக்க போகிறோம். ஸோ நம்ம நெய்யிலையும் வறுத்து எடுக்கலாம், இல்லாட்டினா தனியாக கூட வறுக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் போட்டு வறுத்து காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அதே மாதிரி பொரியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரிக்க போகிறோம். ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா பொரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா சூடாக வச்சு பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கலர்னோடனே நீங்கள் வந்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹாட்டாக இருக்கும் போதே அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்துட்டு பொரியை போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ 2 கப்பு பொரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஒரே நேரத்தில் பொரிக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பொரியையும் நம்ம பொரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் 3 டைப்பாக பொரிச்சதையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே தேங்காய் பல் வந்துட்டு நம்ம வறுத்து போட்டுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி வந்து தேங்காய் பல் ஆட் பண்ணல. இப்போ வெறும் சட்டியிலே நம்ம எள்ளு போட்டு பொரிச்சிக்கலாம். எள்ளு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆல்ரெடி நம்ம அவல் பொரிச்சு வச்சுருந்த பாத்திரத்துலேயே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்துட்டு அது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதே பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம முதல்ல வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிக்கலாம். லைட்டாக வந்துட்டு அதை சூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். வெல்லம் தண்ணி வந்துட்டு ஹாட்டாக இருக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ நல்லா வந்துட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் எதுவும் தூசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிலே வெல்லம் வந்துடும். இப்போ க்ளீன் வெல்லமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா திக்காகணும். பாகு வந்துட்டு நமக்கு திக்கான பாகு வரணும். இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றினோன்னா வந்துட்டு ஒரு சாஃப்ட் பால் மேக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வருது. ஸோ இதை வந்து நல்லா உருட்டி எடுக்க முடியுது. அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டான பாலாக இருக்குது. இந்த சமயத்தில் நல்லா கிளறிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிலே ஸ்ட்ரைட்டாக போட்டும் கிளறலாம், இல்லை தனியாக வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றியுமே நீங்கள் கிளறலாம். ஸோ இதை நல்லா கிளறிட்டு பாத்திரம் மாற்றிடுங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் உருண்டை பிடிக்கிறீங்கன்னா இந்த ஹீட் இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் அதை உருண்டை பிடிச்சிடுங்க. ஏன்னா சூடோட உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை வரும். இல்லை நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விடுங்க. இல்லைன்னா அந்த பாத்திரத்தோட சூட்லேயே இருந்தால் ரொம்ப இறுகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பால்ஸும் நம்ம மேக் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அந்த ரஃபாவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பொரி உருண்டை. இது வந்து அவல் பொரியை விட கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம முதல்ல வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிக்கலாம். லைட்டாக வந்துட்டு அதை சூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். வெல்லம் தண்ணி வந்துட்டு ஹாட்டாக இருக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ நல்லா வந்துட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதில் எதுவும் தூசி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிலே வெல்லம் வந்துடும். இப்போ க்ளீன் வெல்லமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா திக்காகணும். பாகு வந்துட்டு நமக்கு திக்கான பாகு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா திக்காகி வருது. இந்த சமயத்தில் நம்ம சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது தேவை கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பால் தேவை. ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடி தக்காளி பதத்துக்கு எடுத்தோம் அவல் பொரிக்கு. இந்த பொரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் பதம்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். உருட்டிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமான ஒரு பாலாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி இதை உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்தோன்னா நமக்கு டங்குன்னு போய் விழணும். அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் இதை எடுத்துக்கோங்க. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து கேரமலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வந்துட்டு இது வெள்ளைப்பாகில் வந்து சேர்ந்து வரட்டும். இது நல்லா வந்து சேர்ந்து வர சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா வந்துட்டு அது சேர்ந்து வந்துச்சு. இப்போ இதை நம்ம உருண்டையாக உருட்ட போகிறோம். அதுக்கு நான் முதல்ல வந்து கையில் கொஞ்சோண்டு அரிசி மாவு தடவிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து கையும் ரொம்ப சுடாமல் இருக்கும். ஏன்னா சூட்டோடு பிடிச்சா தான் உருண்டை வரும். பட் நம்ம கை சுடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து நம்ம கையில் தடவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட பொரி உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சு படைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கார்த்திகைக்கு ஏற்ற வேண்டிய மாவு விளக்கு வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த ஸ்க்ரீன்லையும் தரேன். இந்த விளக்கு இல்லாமல் நம்ம அகல் விளக்கு வீட்டில் எல்லா இடத்துலையும் ஏற்றி வச்சா ரொம்ப நல்லது. விளக்கோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 27 விளக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஏற்றி வைங்க. மோஸ்ட்லி ஒத்த படையில் வர மாதிரி வைங்க. ஸோ எல்லாமே செய்ய முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம முழு பக்தியோடு செய்யும் போது கடவுள் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட லிங்க் வந்துட்டு நான் போடுறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் ஃபேமிலி கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு நீங்கள் கீழே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.